தலைவாசல் பக்கத்தில் இருக்கிறோம். நம்ம ஒரு ஃபார்மரை பார்க்க வந்திருக்கிறோம். சார் வந்து ஜெகதீஷ்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு இந்த வாட்டர் கண்டிஷனர் கடினமான தண்ணியை மிருதுவான தண்ணியாக மாற்றி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவாக மாற்றி கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த கருவியை பொறுத்திருக்காங்க இந்த வயலில். ஸோ இதோடைய ரிசல்ட் எப்படின்றத பார்த்து சார்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் இந்த கருவி எப்படி முதல்ல பார்த்தீங்க? இது யூடியூப்பில் மாதிரி தான் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆமாம். ஸோ இப்போ இந்த கருவி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வயலோட கண்டிஷனு இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? வயல் கண்டிஷன் முதல்ல வெடுப்பொடி பயிரே வந்து சரியாக வராமல் இருந்தது. கொஞ்சம் சுமாராக பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ இருக்கு சுமாராகுதா பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, பரவாயில்ல இருக்குது. ஆமாம், ஏன்னா ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லை? இப்போ தென்னை மரம்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? தென்னை மரம் க்ரோத் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, முதல்ல எல்லாமே பழுப்பு நிறமாக இருந்தது. ஓகே, இப்போ பச்சை கட்டி இருக்குது. பச்சை கட்டி இருக்குது. ஸோ இந்த கருவி வந்து மின்னல் கருவி நம்ம ஒர்த்து தான் இல்லையா? ஆமாம், ரைட்டுங்கண்ணா. ஸோ சின்ன சாம்பிள் தண்ணி வந்து ஒரு ட்ரிப்பு லீக் ஆகுது. இந்த இடத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்களாண்ணா? ஆமாம், ஃபுல்லாக காடு இப்படி தானே இருக்கும், இந்த மாதிரி வெள்ளையா. ஓகே, தண்ணி நீங்கள் விடுற தண்ணி தான், அது பைப் மாதிரி தான், அது உள்ளே போய் வெளியே வருது. அது ஒரு மிக்சி நம்ம தயிர் ஊற்றுறேன்னா ஆகும், மோராயிடும், அவ்வளோதான். இதில் கெமிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தண்ணி வெளியே வந்தது, பூமியில் இறங்கும்போது பார்த்து என்ன பண்ணுது, அப்படின்னா என்ன ஆச்சு, இப்படின்னா என்ன ஆச்சு. சரி, ஓகே, இதுவே பண்ணல. நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இந்த டிவைஸ் வாங்கி போடல, நீங்கள் சொல்கிற விஷயம் எதுவுமே செய்யலை நீங்கள். பட் சரி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஐடியா இருக்குது? பிளாட்டு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், பிளாட்டு நல்ல பிளாட்டாக தான் வாங்குவோம். பிளாட்டு போட்டால் கூட தண்ணி இருக்கணும்ல. மண்ணு